கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 13 எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சிதம்பரம் அந்த ப்ரொடியூசர் கம்பெனிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, கார்த்தி வரமாட்டான் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து கார்த்தி ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குறாரு. கார்த்தியை பார்த்துட்டு சிதம்பரம் ஷாக் ஆகுறாரு. கூடவே நம்ம தீபாவும் ராஜாவும் வராங்க. அப்போ சிதம்பரம் யோசிக்கிறார், இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான்? இவனுக்கு பாட வேண்டிய ஆளை தான் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோமே, இவன் என்ன பண்ண போகிறான் இங்கே அப்படின்னு. அப்போ அங்கே உள்ள ப்ரொடியூசர் கம்பெனி சொல்கிறாங்க, கார்த்தி இது மாதிரி நீங்கள் எப்போ ஆல்பமை ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இன்னும் 2 டேஸில் நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சிதம்பரம் சொல்கிறாரு, என்ன சொல்ல போகிற? உனக்கு பாட வேண்டிய பொண்ணு எனக்கு பாடிட்டுன்னு சொல்ல போறியா அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன சார் வளர்றீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொன்னதை கேட்டுட்டு சிதம்பரம் சொல்கிறாரு, ஆமாம், இது மாதிரி பல்லவி அப்படிங்கிற பொண்ணை வச்சு நான் பாட்டை ரெக்கார்டிங் பண்ணிட்டேன். இன்னும் ஈவினிங் ரிலீஸ் ஆகிரும் அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, சார் இவர் என்னமோ உளறிக்கிட்டு இருக்காரு, ஏதோ பல்லவி பாடினாங்களாம்ல, அந்த பாட்டை எங்கன்னு காமிக்க சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ பாட்டை காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த பாட்டு பல்லவியோட பாட்டே இல்லை. இதை சம்பத் அப்படிங்கிறவர் மாற்றிட்டாரு. கூடவே நம்ம கார்த்தி சம்பத்தை கூப்பிட்டு அந்த சிதம்பரம் என்ன பித்தலாட்டம் பண்ணாரோ அதை சொல்ல வைக்கிறாங்க. அப்போ எல்லாருமே சிதம்பரத்தை காரி துப்புறாங்க. இந்த மாதிரி போட்டி போட்டு தான் எத்தனை பேரை தோக்கடிச்சிருப்பீங்க நீங்கள். இந்த மாதிரி ஆளையெல்லாம் இந்த ஃபீல்டுலாம் வச்சுக்கக்கூடாது. இப்போயே போலீஸை கால் பண்ணுங்கள். உங்களை கொலை மிரட்டல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆளையெல்லாம் விடக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை வர வைக்கிறாங்க. போலீஸ் வந்ததோட சிதம்பரத்தை பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ சிதம்பரம் கார்த்தியை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ தான் தப்பு பண்ணவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரத்தை அந்த இடத்துலேருந்து போக வைக்கிறாங்க. தீபா கார்த்தியை பார்த்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, எப்படியோ சார் என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு.